அனைத்து கிரகங்களும் தங்கள் ராசி மற்றும் இயக்கங்களை அவ்வப்போது மாற்றுகின்றன. இவற்றின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் தெரிகின்றன. 2025ஆம் ஆண்டு இன்னும் சில நாட்களில் தொடங்க உள்ளது. இந்த ஆண்டும் ஜோதிட ரீதியாக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டின் மிக முக்கியமான பயிற்சிகளாக பார்க்கப்படுவது மார்ச் மாதம் நடக்க உள்ள சனி பயிற்சி. மார்ச் 2025இல் சனி பகவான் தற்போது இருக்கும் கும்பராசியிலிருந்து விலகி மீன ராசியில் பயிற்சி ஆவார். இது இந்த ஆண்டின் மிகப்பெரிய ஜோதிட நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. தற்போது குரு பகவான் ரிஷபராசியில் வக்ர நிலையில் உள்ளார். அவர் 2025 பிப்ரவரி மாதம் வக்ர நிவர்த்தி அடைவார். அதன் பிறகு மே மாதம் அவர் மிதுன ராசியில் பயிற்சி ஆக உள்ளார். மே மாத குரு பயிற்சியும் 2025ஆம் ஆண்டின் முக்கிய ஜோதிட நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு நடக்க உள்ள சனி பயிற்சி, குரு பயிற்சி மற்றும் பிற கிரக நிலைகளின் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்விலும் இருக்கும். எனினும் சில ராசிகளுக்கு இது ஒரு பொற்காலமாய் இருக்கும். வாழ்வின் அனைத்து அம்சங்களிலும் முன்னேற்றம் இருக்கும். அந்த அதிர்ஷ்ட ராசிகளை பற்றி இந்த பதிவில் காணலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு 2025 புத்தாண்டு மிகவும் மங்களகரமானதாக இருக்கும். சனி பயிற்சி மற்றும் குரு வக்ர நிவர்த்தியின் தாக்கத்தால் மேஷ ராசிக்காரர்களின் நிதி நிலை முன்னேறும். தங்கள் தொழிலில் விரிவாக்கம் காண்பார்கள். இத்துடன் புதிய தொழில் வாய்ப்புகளும் அமையும். நல்ல லாபம் கிடைக்கலாம். தொழில் ரீதியாக 2025ஆம் ஆண்டு மிகவும் அற்புதமாக இருக்கும். வேலை தேடி அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். அனைத்து பணிகளிலும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு இருக்கும். திருமணம் ஆனவர்களின் திருமண வாழ்வில் இனிமை இருக்கும். சமூகத்தில் மரியாதை கூடும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு 2025 புத்தாண்டின் தொடக்கம் ஆக்கப்பூர்வமாக இருக்கும். ஆண்டின் தொடக்கத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். புத்தாண்டு உங்களுக்கு பலவிதமான மகிழ்ச்சியான நிகழ்வுகளை தர உள்ளது. குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 2025ஆம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொருள் வசதிகள் விரிவடையும். நிதி நெருக்கடியில் இருந்து விடுபடலாம். வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபம் பெறலாம். புதிய தொழில் தொடங்க வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பதவி உயர்வு மற்றும் வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். வருமானம் அதிகரிப்பதால் மனம் மகிழ்ச்சி இருக்கும். 2025ஆம் ஆண்டு குரு மற்றும் சனி சஞ்சாரத்தால் துலாம் ராசிக்காரர்கள் நல்ல பணப்பலன்களை பெறக்கூடும். இந்த காலகட்டத்தில் இரு கிரகங்களின் சிறப்பு அருளும். துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டத்தின் முழுமையான ஆதரவை பெறுவார்கள். திடீரென்று பண வரவு அதிகமாகும். அலுவலக பணிகள் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி மற்றும் குரு பயிற்சியின் தாக்கம் ஆக்கப்பூர்வமானதாக இருக்கும். குரு அருளால் மகர ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெற தொடங்குவார்கள். வியாபாரத்தில் இருந்து வரும் பிரச்சனைகளில் இருந்து விடுபட வாய்ப்பு கிடைக்கும். நிலுவையில் உள்ள பணிகள் முடிவடையும். ஆரம்ப வாழ்க்கை அமையும். பொருள் வசதிகள் பெருகும். வாழ்வின் அனைத்து வசதிகளையும் பெறலாம். இந்த பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.